வெற்றினேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் கூழ்தல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன். கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரிடு பொய்யில்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். வாழிய நலம், வாழ்க வளமுடன், வளர்க நிறைவுடன். நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள், ஜாதக அலசல்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஜாதக அலசல் தான். இது என்னென்னா, இது ஒரு ஆண் ஜாதகம். கிட்டத்தட்ட வயது 31 நடப்பில் இருக்குது. இரண்டாவது திருமணத்தை பற்றி கேட்க வந்திருக்காங்க. கேள்வியை ஓப்பனாக சொல்லிட்டேன் முன்னாடியே. சரி, இப்போ ஜாதகம் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். இவர் பிறந்தது 10/6/1995. லக்னமாக வந்திருக்கிறது சிம்ம லக்னம், ராசியாக வந்திருக்கிறது துலா ராசி. லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல திக்பலமாக உட்காந்துருக்கிறார், ஆட்சி பெற்றவனோட உட்காந்துருக்கிறார். அப்படிங்கும்போது லக்னம் சூப்பராக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அவரும் 9ஆம் இடத்ததிபதி. பாதகாதிபதிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் அவர் 9ஆம் அதிபதி, ஒரு திரிகோணாதிபதி அப்படிங்கிற அமைப்பில் அந்த லக்னத்தில் அமர்ந்த செவ்வாயும் தொந்தரவில்லை. அப்போ ஜாதகர் தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எப்பவுமே இருப்பார். தனக்கு கீழே நான் சொல்வதை எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணம் இந்த ஜாதகர்கிட்ட இருக்கவே செய்கிறது. சரி, பஞ்சமாதிபதி அங்கே தான் சிக்கல். என்னென்னா, தனிச்ச குருவாகி அதுவும் விருச்சக வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்தணன் தனித்திருக்க அவதகீர்த்திகள் மெத்த உண்டு. அப்போ பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற அதே மாதிரி ஒரு முழு சுபர் ஒரு திரிகோணத்தில் இருப்பது தான் சிறப்பு. கேந்திரத்தில் அமர்வது அவ்வளோ சிறப்பில்லை. அந்த அமைப்பில் குருவின் அமைப்பு இந்த ஜாதகத்திற்கு இங்கே பெரிதாக நன்மை தருவதில்லை. ஏன்னா அவர் அட்டமாதிபதி ஆதிபதி பெறுகிறார், அட்டமஸ்தானத்தோடவே தொடர்பு கொள்கிறார். பஞ்சமஸ்தானத்துக்கு விரைஸ்தானத்தனமான 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்படிங்கும்போது குருவின் இருப்பு இந்த ஜாதகத்திற்கு இந்த இடத்துல சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, பாக்கியாதிபதி முன்னாடியே சொல்லிட்டோம். செவ்வாய் இருப்பு லக்னத்தில், அது சிறப்பு. ஆனால் பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்குது. கேதுங்கிறது ஒரு கத்திரிக்கோள் கிரகம், வரட்ட கிரகம், பிடிவாத கிரகம், வெட்டு கிரகம் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லும்போது பாக்கியத்தில் கேது அமர்வது பாக்கியத்தை தடை செய்யுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது 1, 5, 9 பலமாக இருக்குன்னா 1 மட்டும் பலமாக இருக்குது, 5, 9 பலமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறது. சரி, குடும்பாதிபதி ஒரு ஜாதகருக்கு ஒரு குடும்பம் அமைன்னா அது எப்படி இருக்கணும்னு பாருங்கள். குடும்பாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சிறப்பாக தான் இருக்கிறார். ஆனால் என்னென்னா, அந்த இடத்துல அஸ்தமனமாகி வக்ரகதியில் இருக்கிறார். இங்கே வெறும் அஸ்தமனம் மட்டுமா இருந்தால் கூட ஒன்றும் தொந்தரவு இருக்காது. ஏன்னா இந்த லக்னத்திற்கு சூரியன் நல்லவர் தான், லக்னாதிபதி தான். அஸ்தமனம் மட்டும் ஆகியிருந்தால் ஒன்றும் பெருசாக தொந்தரவு இருக்காது. ஏன்னா பிடிவாதம் கொஞ்சம் இருந்திருக்கும், இவரை போய் தான் சமாதானப்படுத்தணும் யாராக இருந்தாலுமே அப்படிங்கிற போயிருக்கும். ஆனால் வக்ரகதியில் இருக்கும்போது என்னென்னா, ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்ய வைக்கும். ஒருத்தர் இவர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட செய்யும் போது தான் அவருக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு தொழிலாகட்டும், ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஆகட்டும், ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதாகட்டும், இல்லை இவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதாகட்டும், இவர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதாகவும் ஒரு தடவைக்கு 2-3 தடவை சொன்னால் தான் இவங்களே காம்ப்ரமைஸ் ஆவாங்க, இல்லை கன்வின்ஸ் ஆவாங்கங்கிற மாதிரி அமைப்பில் போய் நிற்கும். சரி, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா சொல்லவே வேண்டாம். அவர் 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. சரிங்களா? அப்போ குடும்பஸ்தானம் பலவீனப்பட்டு கிடக்கு, கலத்திரஸ்தானமும் பலவீனப்பட்டு கிடக்கு. அப்படிங்கும்போது இவருக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை பார்த்துருந்துருக்கணுங்கிறது நம்ம கவனிச்சிருந்து பொருத்தம் போட்டிருந்தாலே இவருடைய மன வாழ்க்கையை தொந்தரவு இல்லாமல் இருந்திருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நம்ம நேரடியாக செவ்வாய்க்கு மட்டுமே ஒரு தோஷங்கள் பார்த்து பழகிட்ட இந்த சமுதாயத்தில் செவ்வாய் ராகு கேதுக்கள் மட்டும் தோஷம் தருவதில்லை. சூரியனும் சனி பகவானும் ஈவன்டீஸ் குரு கூட தொந்தரவு தந்திருக்கிறார். அப்படிங்கும்போது எல்லா விஷயங்களும் அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம இந்த திருமண பொருத்தம் போடணும். அந்த வகையில் இந்த செவ்வாயின் இருப்பு லக்னத்தில் அமர்ந்து தனது 8ஆம் பார்வையாக சனியை தொடர்பு கொள்கிறார். அப்படிங்கும்போது அந்த 8ஆம் இடங்கிறது மாங்கல்யஸ்தானம். அந்த மாங்கல்யங்கிறது அந்த குருவும் அந்த இடத்தை பார்த்தும் அந்த இடத்துல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா குரு இந்த இடத்துல தனித்து தான் உட்காந்துருக்கிறாரு. அந்த குரு திசை 16 வருஷம் வந்திருக்கு. இவர் பிறக்கும்போது என்ன திசை ஓடிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. ராகு திசை 8 வருஷம், அதுக்கப்புறம் 16 வருஷம் குரு திசை. ரைட்டு. அந்த குரு திசை கடைக்கூரில் இவருக்கு ஒரு திருமணத்தை கொடுத்துருக்கும். ஏன் அப்படின்னா, குரு பூர்வ புண்ணியாதிபதி இல்லையா, ஸோ அதை கொடுத்துருச்சு. அடுத்து சூரியன் சனி பகவான் திசை. இந்த லக்னத்துக்கு 6க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 6ஆம் அதிபதி 8ல் போய் உட்காந்துருக்கிறார். அப்போ 6-8 சம்பந்தம் வந்துருச்சு. அப்போது வரக்கூடிய திசையும் கவனித்து தான் இவங்க பொருத்தம் போட்டிருக்கணும். அந்த சனி யாருடைய சாரத்தை வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னு தெரியும். மறைமுகமாக குருவின் சாரத்தை வாங்கியிருக்கிறார். குரு
சனியின் சாரத்தை வாங்கியிருக்கார். 2 பேர் சார பரிவர்த்தனையில் இருந்துக்கிட்டு குரு தனது 5ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறாருங்கும்போது அப்போ 8ஆம் இடம் தான் இங்கே வலுவாக வேலை செய்கிறதுங்கிறது. 8ஆம் இடம் நம்ம மங்களேசனம் சொல்லுவோம், பெண்களுக்கு பொதுவாக ஆயில்னு சொல்லுவோம். பாவத்து டு பாவத்தை அடிப்படையில் பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சனி தோஷம் தரக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார். ஸோ இவ்வளோ நல்லது இருக்கிற ஜாதகத்திலையும் ஒரு வரக்கூடிய திசைகளும் ஒரு சிறு கோட்சாரமும் ஒரு ஜாதகத்தை ஆட்டிப்படைத்து விடும். எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் ஒரு சின்ன அதிர்வு போகுது இல்லைங்களா, ஒரு நிலநடுக்கம் அந்த மாதிரி தான். அவ்வளோ பெரிய நீங்கள் நட்சத்திர பொருத்தங்கள் பார்க்கக்கூடாதுன்ட்டு இல்லை, எல்லா விஷயங்களும் அனலைஸ் பண்ணணும். நட்சத்திர பொருத்தமாகட்டும், கிரக பொருத்தமாகட்டும், தோஷ சாமியமாகட்டும், திசை பொருத்தமாகட்டும், கோட்சாரமாகட்டும், எல்லா விஷயங்களையும் பார்த்து தான் இந்த 1000 காலத்து பயிரை வாழ வைக்க வேண்டும். அடுத்தடுத்த ஒரு 40-50 வருடங்களுக்கு இவங்க 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இந்த ஜாதகத்தை பார்த்துருக்க வேண்டுங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்தில் நம்ம உணர்ந்துக்க முடிகிறது. அப்போது இந்த ஜாதகத்திற்கு பொருத்தம் போடும்போது கவனமாக இருந்திருந்தாங்கன்னா இந்த ஜாதகம் முதல் திருமணத்திலே நிறுத்தியிருக்கலாம். சரி, 2ஆம் திருமணம் போயிடுச்சு, அதற்கு இந்த ஜாதகரும் ஒரு காரணம். ஆப்போசிட் ஜாதகமும் அந்த மாதிரி வலு இல்லாத ஜாதகமாகத்தான் இருந்திருக்கும். அது மட்டும்தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு 2ஆம் இடத்துல பாருங்கள், புதன் பகவான் வக்ரம் ப்ளஸ் அஸ்தமனம், 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்கிறார். அப்படிங்கும்போது இவர் பேசுவதே கொஞ்சம் ரஃபாக, அதே மாதிரி திக்கினா ரொம்ப உலர் பேச்செலாம் கிடையாது, பேசுகிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மெதுவாக பண்ணி பேசுவார். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானத்தையும் வாக்குஸ்தானமும் கொஞ்சம் பலவீனப்பட்டு கிடக்கும்போது ஆப்போசிட் ஜாதகத்துக்கு 2ஆம் இடம் வலுவான ஜாதகத்தை ஏற்படுத்தி இருந்தோம்னா இந்த பிரிவினை வந்திருக்காது. அப்போ நம்ம மறுபடியும் சொல்கிறது அதுதான், எந்த ஒரு ஜாதகத்துக்கும் யோகமும் இருக்கும், தோஷமும் இருக்கும். யோகமான காலத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் சரியாயிடும், மண்ணை தொட்டாலும் பொண்ணாக வந்துடும். தோஷமான காலத்தில் கவனமாகத்தான் நம்ம செயல்பட வேண்டும்ங்கிறது இந்த ஜாதகத்தில் மூலம் நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் ஸ்ரீ செந்தூரா ஜோதிடர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனி செய்யப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். என்னுடைய நன்றிங்கிற வார்த்தை இங்கே முடியுதே தவிர என்றென்றும் என்னுடைய நன்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். வாய்ப்பு என்பது ஒரு வாழ்க்கை என்பது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த வாய்ப்புக்கு இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் நன்றாவடியாக பயன்படுத்துங்க. இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.